ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு ஒரு பக்கம் சமையல். குல்ஃபி ஐஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ நம்ம அதை பார்க்க போகிறது ரொம்பவே பேசிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஒரு சூப்பரான ரிச்சான ஒரு டேஸ்ட் உள்ள குல்ஃபி பார்க்கலாம் வாங்க. இப்போது நான் 2 1/2 கிலோ பால் பாக்கெட் எடுத்து நல்லா இந்த மாதிரி திக்காக காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். மேலே இருக்க ஆடியெல்லாம் நல்லா உள்ளே தள்ளி விட்டு நல்லா நம்ம சுண்டை காய்ச்சிக்கலாம். அது கூட மில்க் மெய்டு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக சுகர் சேர்த்துக்கலாம். மில்க் மெய்டு நல்லா ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் நல்லா விட்டுட்டு அதையும் நல்லா கலந்து காய்ச்சிக்கலாம். இப்போயும் இனிப்புக்கு தேவையான சுகரை ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி ஏலக்காய் பவுடர் இருந்தால் தூவிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பிரித்து உள்ளே இருக்கிற அந்த சீடை மட்டும் போடலாம். நட்ஸ் உங்கள்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ, பாதாம், பிஸ்தா, கேஷோ இந்த மாதிரியெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்து நல்லா இதை சுண்டை காய்ச்சி கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி ஐஸ் க்யூப் மோட் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதில் நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா டம்ளர் கூட ஊற்றி வச்சுட்டு அலுமினியம் ஃபாயிலில் போட்டுட்டு நம்ம ஒரு குச்சி சொருக்கி வச்சு கூட 6 to 8 hours நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்டியான இது சாப்பிட்றப்பவே அந்த ஃப்ளேவரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்லாம் சான்ஸே இல்லைங்க, வேறு லெவல். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டாடா.